வணக்கம். வாங்க வாங்க. நலமாக இருக்கிறீர்களா? இருக்கேன். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? இருக்காங்களா? வீட்டிலே உள்ள மனைவிகள் குழந்தைகள் அனைவரும் நலம்தானே? தவறா பேசக்கூடாது. என்ன தவறு கண்டீர்கள்? ஒரு பெரிய மனுஷன் சொல்ற வார்த்தை தப்பு வரக்கூடாது. அப்படிதான் தப்பா சொல்லலையாப்பா? மனைவி பிள்ளைகள்னு சொல்லணும். மனைவிகள் பிள்ளைகள் சௌக்கியமானா நான் 52 கொண்டாடி கட்டி வச்சிருக்கேன். அது சந்திக்கக்கூடிய ஆளை பொறுத்து, யாரை நம்ம சந்திக்கிறோமோ அவருடைய சிறப்பு என்னவோ அதை பொறுத்து தான் பேசுற விஷயமும் மாறுபடும். ஒருவேளை பெட்டிக்காரர் வந்து இங்க இருந்தாருன்னா வீட்டிலே மனைவி குழந்தைகள் நலமான்னு கேட்டிருப்பேன். ஒருவேளை ஆல்ரவுண்டுக்காரர் இங்க வந்திருந்தாருன்னா மனைவி குழந்தைகள் நலமான்னு கேட்டிருப்பேன். ஆனா நான் சந்திக்க வந்தது யாரை? ஹரிகரன் அவர்களை. ஆமா, அதுக்கு என்ன? அப்ப கேட்கிற கேள்வி வீட்டிலே மனைவிகள் குழந்தைகள் நலமா கேட்கத்தானே வேண்டும். இப்போ நான் என்னையா நீ சொல்றத பார்த்தா இவன் 5-6 உண்டாட்டி வச்சிருக்காங்கிற மாதிரி நீ அசிங்கப்படுத்துற மாதிரி. அது இந்த வருஷத்துக்கு, இத்தனை வருஷத்துக்கு அது தேவையில்லாத விஷயம். கதைக்கு உண்டான விஷயத்தை பேசும். நானும் கதைப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ராமாயணத்துல எப்படி ராமன் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தாரோ அது மாதிரி நீங்களும் ஏகப்பட்ட பத்தினிகளுக்கு விரதனாக இத்தனை ஆண்டு காலமாக இப்பவும் தப்பா பேசுறீங்க. இப்ப என்ன? ராமன் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தானோ அப்படின்ட்டு அது மாதிரி நீங்க ஏகப்பட்ட பத்தினிக்கு விரதனா இருந்தா இது என்ன பேச்சு? ஆமா என்ன? ஆமா நானா உனக்கு ஏகப்பட்ட பொண்டாட்டி இருக்குல்ல? ஒரு பொண்டாட்டி தாயா? உன்னை பத்தி இந்த பக்கம் தெரியாதவட தான் நீ. நான் எவ்வளவு பேட்ட ஆள் தெரியுமாங்களா? உன்னை பத்தி இருக்க எல்லாருக்கும் தெரியும். என்ன இந்த மேடைக்கு இப்ப நீ புதுசு, ஆனா மல்லலுக்குள்ள நீ புதுசு இல்லையே. அதுக்காக என்ன அப்படி ஆளா நானே? அதான் சகல வல்லவர் சகல மனைவிக்கும் வல்லவர். அதத்தான் அவரும் சொல்றாரு. சரி இருக்கட்டும். இப்ப என்ன சொல்ற நீ? உனக்கு ஏகப்பட்ட பொண்டாட்டி இருக்கா இல்லையா? வீடியோ நான் நிரூபிக்கிறேன். ஒரு பொண்டாட்டி தாயா? ஏகப்பட்ட மனைவி இருக்கு உங்களுக்கு. மாணிக்கவாசகர் தெரியுமா? மாணிக்கவாசகம் திருவாரூர்ல பிறந்தாரே. ஆமா. சமய குரல் ஒருத்தர். அந்த பையன் 4 வரல ஒருத்தர். அந்த பையனா? சரி, பிரச்சனை இல்லை. ஒரு பக்தியின் வெளிப்பாடு. அவர் ஆவடையார் கோயில் பாடினார் இல்லையா? திருவாசகம். நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுது மின்னஞ்சல் நீங்காத தாள் வாழ்க, கோகொழியாண்ட குருமணியன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகின்ற அன்னிப்பா தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இருவடி வாழ்க. பாடினாரா இல்லையா? அவர் பாடின தப்புன்னு சொல்ல முடியுமா? அவரு பாடின போய் நம்ம தப்பு சொல்ல முடியாதுல. இதுல ஏகன்னு சொல்றாரு. ஏகன்னா என்ன அர்த்தம்? ஏகன்னா ஒன்றுமாகி. அநேகன்னு சொல்றாரு பலவுமாகி. அப்ப ஏகம்னா ஒண்ணு, அநேகம்னா பல நிறைய. ஏகம்னா ஒண்ணு தானே? அப்ப ஏகப்பட்டனா ஒன்றுபட்ட. ஏகம்னா ஒண்ணு, ஏகப்பட்டனா ஒன்றுபட்ட. அப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட மனைவினா என்ன காரணம்? உங்களுக்கு ஒன்றுபட்ட ஒரே மனைவி. இல்ல தப்பு? இதுக்கு இப்படி ஒரு அர்த்தமா இருக்கு. அப்ப மாணிக்கவாசகர் பண்ண தப்புங்கிற? இல்ல 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 இல்ல. அப்ப ஒத்துக்க சாமி, எனக்கு ஏகப்பட்ட பொண்டாட்டி இருக்கு. உண்மைதான் சாமி. ஆமையா இருக்கியா? அப்படியா? அப்படி ஒத்துக்குங்க தைரியமா. அதுதான் சிறந்த ஒரு அறிவாளி கனவு. மகிழ்ச்சி. மசூர் உள்ளவன் அள்ளி முடியிறான், மொட்டத்தலை கரைஞ்சு சும்மா இருக்கான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? இவ்வளவு வெளிப்படையா சொல்லுவாங்க எதிர்பார்க்கல. அப்புறம் போட்டுக்கிட்டு வதச்சான என்ன? சரி, மகிழ்ச்சி. அருமையா பேசுறீங்க. நல்ல பேச்சு, நல்ல பாட்டு. ஆனா உங்கள் பேச்சிலே பிழை இருக்கிறது. என் பேச்சில் பிழையா? உன் பேச்சுல என் பிழை இருக்க கூடாதா? வாய்ப்பு இல்லையே. பிழைதான் இருக்கிறது. இருக்காது. உன் வார்த்தையே பிழை. எனக்கு மட்டும் இல்ல, இந்த மன்னனுக்கே தெரியும் உன் பேச்சு இத்தனை பிழையானதுன்னு. என்ன அப்படி என்ன தப்பா பேசி? மண்டையில கொண்டைன்னு சொன்னேன். ஆமா இல்லையா? சொன்ன இது கொண்டையா உனக்கு? அவர் கொண்டாடுறது சடாமகுடம். அது எப்படி இருந்தாலும் கொண்டாதானையா? இப்படிதான் கொண்டதானா? சரி வச்சுக்க. மண்டையில கொண்டை ஒத்துக்கிறேன், மறுக்கல. சரி, கையில் வைத்திருக்கின்ற கட்டை என்ன என்று சொன்னீர்கள்? காய் அடிக்கிற கட்டைன்னு. இதை வச்சுட்டு அந்த பிள்ளைய முழங்கையை பிடிச்சி அடிச்சு. அது இந்த கட்டை இல்லப்பா, இதோட பெரிய கட்டைப்பா. அதுக்கப்புறம் தான் அந்த கட்டையை மாத்தினது. ஆமா, அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய கொலை முயற்சி ஆகி போயிடும் அப்படின்னு கட்டையை சுருக்கி கொண்டேன். அது கூட பஞ்சாயத்து இல்லை. நான் அணிந்திருக்கும் இந்த யானை என்னவென்று கூறினீர்கள்? AK-47 துப்பாக்கி என்று சொன்னேன். இதை பார்த்தா உனக்கு AK-47 மாதிரி இருக்கு. குண்டு இல்லையா? நீ இதை சொல்ல இருக்கு, ஆனா அது எங்க பயன்பட வேணும் அங்க மட்டும் பயன்படும். உங்க மாதிரி போராட்டத்தில் பயன்படுத்துறது இல்ல. சரி, அது கூட நடந்த போது. ஆனால் என் உருவத்தை பார்த்து என்னை சந்தனக்கட்டை வீரப்பன் கொழுந்தி அமையன் என்று கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் தேவையில்லை. ஏன்? முறையோடு கேட்டால் சரியாக பதிலளிக்கப்படும். அப்படியானால் என்னை போன்ற முனிவரை தவிர மற்றவருக்கு அதிகாரம் உண்டோ? சரியான ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கென்று பெருமைப்படுவோம் நானே. தகுதியில்லாத ஆட்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கென்று வருத்தப்படுவோம் நானே. வருத்தப்படுவியா? அப்ப நான் வாங்கிய இந்த 1150 கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ? அதை நான் சொல்லவில்லை. பொதுவா சொன்னா இவ்வளவு சரியா சொல்ல மாட்டேப்பா.
சரி மகிழ்ச்சி. அப்படி குற்றம் காணும் மனதிற்கு என்ன தெரியும் உமக்கு? என்ன வேண்டும்? என்ன தெரியும்? என்ன வேணும்? அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, பிறந்தது பிறவாதது எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் நீர் பேசும் வார்த்தையை குற்றம் இல்லை என்ற அர்த்தமா? பெரிய நக்கிறேன். நான் இப்ப நக்கிறேன். அதை தானே செஞ்சுக்கிட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது உள்ளகம் பெரிய இந்த விஷயம் தானே, வேற ஒன்றும் பண்ண முடியாமல இல்ல. அது ஒரு அந்த போர்வையில வாழ்ந்து இவரா செஞ்சிருக்க போறாரு. அது ஸ்டார்ட் பண்ணி அடுத்த இடத்துக்கு போறோம். நல்ல சிறப்பான பேச்சு தான். ஆனா என்ன வேணும்னு கேட்டிய? இப்ப நான் உன்னைய கேட்கிறேன், உனக்கு என்ன தெரியும்? நான் வந்து நிக்கிறேன், என்னை நிக்க வச்சு எப்ப உன்னைய புராண புயல், இலக்கிய இடி, வசன மேலை, கவி சுடர் என்ன ஒண்ணும் இல்ல அப்படி சொன்னாங்களோ, வா மோதி பாத்துக்கிறோமா இல்ல மன்னிப்பு கேட்டு உள்ள போறியா? எவன்டா கொளுத்தி போட்டு போன பயமா இருக்கா? யாருக்கு பயம்? அப்பா பாப்பா பேசி பார்க்கலாமா? வேணா பேசுவா. என்ன தெரியும் உனக்கு? என்ன வேணும்? என்ன இருக்குண்ட சரக்கு? சரக்கு இருந்தது ஒண்ணுதான். உள்ள போய் உட்கார்றேன், எலும்புச்சம்பள வாசம். உங்க பேக் மேல பாக்குறேன், பாதி கடிச்ச அது என்னது இழந்த பல முட்டாய். என்ன காரணம் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்ல. அதிகம் நல்லா சாப்பிடல, பசியினால வயிற்று நிற்பதற்காக அந்த இம்முனை கொண்டு இழந்த பல முட்டாயில இவ்வளவு சாப்பிட்டு இவ்வளவு வச்சிருக்கீங்க. பசி தானே, வேற எதுவும் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். சரி என்ன தெரியும் உங்களுக்கு? சரி என்ன தெரியும் உங்களுக்கு? நம்ம அண்ணனே கட் பண்ண சொல்லிடுவோம். சரி சரி. ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், சீவக சிந்தாமணி, வளையாவது, குண்டலிகசி, 10 பாட்டு, 8 தொகை, 17 கீழ்கணக்கு, 17 மேற்கணக்கு என்ன வேணும்? இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு உனக்கு தெரியுமா? எதை தொட்டாலும் பேசுவேன். எதை தொட்டாலுமா? வாயா முட்டு உமியா நீ வாயா. இதிகாசம், மணிமேகலை, வளையாவது, குண்டலகேசி முத கொண்டு வா. எதுனா பேசுவேன். வாயா மோதி பாத்துக்கிறேன். சவுடானா பேசுற இன்னைக்கு அப்படித்தாயா ஒரு ஏன் கதா? நானும் பார்த்தேன். நாங்க வந்ததுல இருந்து அப்படியே மயான அமைதியா இருந்துச்சு. ஒரு புள்ள ஏன்னு கேட்கல. சரி நீ வந்தனே ஒரே ஆட்டம் ஆட்டம். அதுக்கு மல்லலுக்கும் எனக்குமான தொடர்பு ஒரு 6 ஆண்டுகளை கடந்தது. உங்களுக்கு சொந்தக்காரனா உங்களுக்கு மட்டும் ஆடுவாங்களையா? சரி உனக்கு என்ன இந்த ஆதரவு கிடைக்கும் நினைக்கிறியா? நான் கட்டி வச்ச கோட்டையை ஒரு நாள் உன்னால சகிக்க முடியாது. உடைக்கிறேன், உடைச்சு காட்ட முடியுமா? உடைச்சு இன்னையோட சரி இந்த மல்லல் நாடகத்தை நீ வரணும்னு முடிவு பண்ணிட்ட. மல்லல் நாடகத்தை பிரதாப் கட்டியே ஜெயமாதன்ட்டே கொடுக்கப்படாது, நீ அரியன் தான் கொடுக்கணும்னு முடிவு கொண்டுட்டு வரேன். அப்படியா? சரி போட்டு தள்ளுறேன். என்னை போடுறது கிட்ட உன்னைய போட்டதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். அப்படியா? பேர் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படி நீ நாடகம் எடுத்தாலுமே சிறப்பு விருந்தினர்கள் போட்டு என்னை எங்க அண்ணனே கூட்டியாருவாங்க. அது அப்புறம் பாத்துக்கிறோம். இன்னைக்கு நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனா பாத்துக்கோமா? என்ன தெரியும் உனக்கு? என்ன பேசுவோம் பேசுமா? ஒண்ணு முடிஞ்சவங்க கரையறிக்கும் குதிப்போம், 2 பேரும் குதிப்போம். எடுத்து போற எதுக்கு? அந்த அம்மா கைவிடுறது மாதிரி எனக்கு கால் விடையணும். அந்த குதிக்கிறது இல்லையா, விவரத்திலே குதிக்க வேண்டும். எதுல வேணா குதிப்பான். புராணம் பேசுவா. புராணம் எத்தனை எத்தனை இருக்கோ அத்தனை. முகரக்கட்டை பாரு. இது பதிலா உனக்கு? ஏன் பதில் இல்லையா? இது பதில் இல்ல. இத்தனை சொன்னாட்டா அது பதில். இதுவும் பதில் தான். எப்படி பொருந்துதா இல்லையா? இது பொருந்துதா இல்லையா? அது எல்லாத்துக்கும் பொருந்துவியா? எத்தனை இருக்கு அத்தனை சொன்னோம்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனா இத்தனை கணக்கு இருக்குல்ல, அது தெரியல. யாரு புராண எத்தனைன்னு தெரியல. இந்த லட்சணத்துல இவர் புராண புயலாம். வேற வழியா வள்ளிய கொடியா? நான் வள்ளிய வச்சுக்கிறேன். யோ மாப்ள வாயா. யாருக்கா தெரியல? தோல்வி ஒத்துக்க. எதுக்கு ஒத்துக்கிற? புராணம் 18 பச்சை பிள்ளை கூட சொல்ல. இது ஒரு கேள்வின்னு என்னை கேட்டுக்கிட்டு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? எல்கேஜி பிள்ளைகிட்ட கேட்ட மாதிரி. என் கேள்வியவே அசிங்கப்படுத்துறியா நீ? கொடுமை அதெல்லாம். சரி விடு. ஒரு நல்ல படிச்சாலும் ஹரிகிறப்பு 18ன்னு யாரு வேணா சொல்லலாம். அது என்னன்னு சொல்றேன் பாத்தியா? அவன் தான் இங்கே அறிவாளி. படிச்சவன் படிச்சவன் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நீ மாட்டிக்கிடுவ. நாடகம் எடுக்கிறது இல்ல. அடுத்த வருஷம் நீ நாடகத்துக்கு வர்றதாங்கிறதே இந்த மேலைக்கு சந்தேகமாயிரும். தோல்வி அடைஞ்சு ஆளப்பட்ட அறிகரனே சாட்சிதான் ஜெயமாதவன். பேரு நான் வாங்கிறேன். உன்னையும் பிரதாப் 2 பேரையும் சாக்கிறேன். நாடகத்தை நான் தான் வாங்குறேன். அடுத்த ஒரு 7 மணிக்கு மேல சாய்ங்க. அப்ப அதுக்குள்ள சாட்சியெல்லாம் நீங்க நடந்துதான் போகணும். காரைக்குடிக்கு பரவாயில்லையா? 18 புராண பேர் நான் சொல்றேன். நீ சரியா சொன்னீங்கன்னா நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டு உன்ட மன்னிப்பு கேட்டு நான் உள்ள போயிடுறியா? போட்டிக்கு தயாராயா? பிரம்மபுராணம், பட்டபுராணம், பவிஷ்யபுராணம், வராபுராணம், வாமனபுராணம், பட்டியபுராணம், குடும்பபுராணம், பிரமாண்டபுராணம், பிரம்மணிக்கை, வைகுண்டபுராணம், அக்னிபுராணம், வாயுபுராணம், கண்டபுராணம், கண்டபுராணம்.
எதுக்கே குண்டியை காமிச்சிட்டு போய் நிற்கிறாங்க போய் குண்டியை பார்க்க சொன்னாங்களா? நான் சொன்ன புராணத்து பேர சொல்லு. இப்போ என்ன சொன்னேன்? 18 புராண பேர் சொல்றாயின்னு சொன்னீங்களே, ஆமாயா. நான் சொன்னதை சொல்லுன்னு. இப்போ நான் என்னையா சொன்னேன்? சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லு. அதுதானே இப்போ சொன்னேன். அதே அதைத்தானே இப்போ சொன்னேன். 18 புராணம் யார் சொன்னா? நானே. நான் சொன்னேன். யாருன்னு சொன்னா? நானும் தான் சொன்னேன். அவ அவரும் சொன்ன அரியரன் சொன்னா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீ அங்கிட்டு திரும்பி எனக்கு கேட்கல. நீ அங்கிட்டு பராக் பார்த்துக்கிட்டு அப்படியே கேட்க. ஏன் மூஞ்சிய பார்க்கணுமியா? பெராக் பார்த்தனா? ஏய் பெராக் பார்க்கல, ஒரு ஆக்ரோஷமா நின்று. என்ன ஆக்ரோஷம் மூக்ரோஷம்? மூஞ்சிய பார்த்து பேசியா? சரி திரும்ப ஆ. படிச்சீங்களா? பேசியா? பிரம்மராணம், பத்மராணம், பவிஷ்யராணம், வராகராணம், பவிஷ்யராணம், பரிவர்த்தனம். ஏன் முக்கல? நீ ஏன் நக்கற? தெரியுமா தெரியாதா? நக்கணும்னா சொல்லு தோ. நான் சொல்றேன். ஏன் போட்டு உயிர் வாங்குற? நானும் சொல்லல. திங்கற குண்டா சட்டி சோறு தின்ன, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, வெஜிடபிள் பிரியாணி. அவன் நமக்கு நல்லா சோறு போட்டா நான் தின்னேன். நான் மறுக்கல. நான் தின்ன மாதிரி நீ தின்ன. 10 மணிக்கு போட்டு எப்படி ஓட்டறிய பண்ற? ஏய் நான் சொன்னது நானப்பா. நான் தான் சொன்னேன். நெஞ்சரிக்க சொன்னேன். அப்ப நான் குஞ்சரிக்கா சொன்னேன். ஏய் எனக்கு மூச்சு வாங்குது, உனக்கு எதுக்கு மூச்சு வாங்குது? நான் பேசல அப்புறம் மூச்சு வாங்குதா? புராணம் வேணாம்யா. வேணாம்னா தீய வச்சு கொளுத்து. ஏய் தத்திரியம் வச்சாய். புராணம் வேணாமே, ஆனா இதிகாசம் பேச போறேன். பேசியா? தைரியமா சொல்ற? ஏதோ பேசியா? உனக்கு அவ்வளவு திமிரு இருக்கணும். 2ல ஒண்ணு தொடு. எதுக்கு? எத்தனை இடத்த தொட்டு போட்டு வந்துட்டா இதை தொடுறதுக்கு என்ன உனக்கு? சும்மா தொடு. பொம்பளையால இருந்தா தொடலாம். இதை தொட்டு அதானே. இங்க என்ன இது வரேன் சொல்லு. இங்கி பிங்கி பாங்க தொடியா. அவ்வளவு மண்டகன வச்சு போச்சா உனக்கு? எதுக்கு? இவ்வளவு பெரிய மல்லல் மேடையில வாடா ராமாயண பேசுவோம் சொல்றீங்கன்னா வா. உன் அறிவை, உன் துணித, உன் தைரியத்தை நான் பாராட்டேன். நான் எப்பயா ராமாயணம் பேசுறேன் கூப்பிட்டேன்? ஏய் இது மகாபாரதம், இது ராமாயணம். லூசு. இது ஆள் காட்டி வரல, இது பாம்பு வரல. நான் மனசுல நினைச்சது இது மகாபாரதம், இது ராமாயணம். நீ மனசுல நினைச்சா நான் பேச முடியாதியா? ஏன் பயமா இருக்கா? பயமா இருக்கா? யாருக்கு பயம்? அது பேசுவான். எதை தொட்டாலும் பேசுவான். எதை தொட்டாலும் பேசுவியா? ராமாயணம் முழுசா படிச்சிருக்கியா? சத்தியமா படிச்சியா? டாப் டு பாட்டம். புரியலையே. ஃப்ரண்ட் அட்டை டு லாஸ்ட் அட்டை. அட்டை படிச்சாலும் பேச முடியாது. அட்டைக்கு உள்ள வரைக்கும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருக்கேன். உண்மையிலே படிச்சிருக்கியா? Yeah. சத்தியமா? Yes. வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எத்தனை? ஒண்ணுதான். அறிவு கட்டவனே. வெறும் ஒண்ணு வச்சு ஆட்டி கெடுத்துற எத்தனை வருஷமா? எல்லாருமே ஒண்ணு வச்சுட்டு ஆட்டிட்டு இருக்கா. அப்படி மும்மூணா தொங்க விட்டு ஆட்டுவாங்க. ஏய் ராமாயணம் ஒண்ணுதானே வச்சிருக்க? ஆமா. அதுதான் உனக்கும் எனக்குமான வித்தியாசம். ஏன்னா உன்கிட்ட ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஆனா என்கிட்ட 1 இல்ல 2 இல்ல மொத்தமா 7 காண்டம் வைத்திருக்கிறேன். நம்ம யார் அவர் யாரு? ஒத்துக்கிறியா? ஏச்சு விட்டாங்களே நம்மளை தாயலி. காலையில் அவனை மதகு வட்டியில் போய் வச்சுக்கிறேன். அவனை மதகு பெட்டியிலையா? காலை ஓலி அந்த மதகு வட்டியில் மெடிக்கலில் போய் 40 ரூபா கொடுத்தேன். 3 காண்டம் தான் கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்த? உனக்கு 7 காண்டம் கொடுத்துருக்கேன். கட்டை பாரு. ஒரு காண்டத்தின் விலை 650 ரூபா. போயா அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. எனக்கு தெரியாதா? கிடையாது. கொஞ்சம் ஸ்ட்ராபெரி பாரு. அவ்வளவு விலை இல்லை. அலைஞ்சு திரும்பி வாங்கணும். நான் மட்டும் இல்ல, நான் எங்க அண்ணன் பிரதாப் பண்ணு 2 பேரும் சேர்ந்து மதுரை முழுக்க அலைஞ்சோம். எங்களுக்கு கிடைக்கல. திருச்சி முழுக்க அலைஞ்சோம், அப்பவும் கிடைக்கல. கரூர் முழுக்க அலைஞ்சோம். நானும் எங்க அண்ணனை தேடி அலைஞ்சு வாங்கணும். ஏன் மாப்பிள்ளை எல்லாம் 2 பேரும் எதுக்கு அப்படி அலையிறீங்க? ஏன் மாமன்கிட்ட ஒரு வார்த்தை, மாமா எனக்கு ஒரு காண்டை வேணும்னு கேட்டா எப்பவுமே என் பேக்கில் இப்போ போய் பாரு 4 கிடக்கும். அது 40 வருஷம் சும்மா தானே கிடக்கு. அன்னைக்கு கூட ஊதி விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க. அது இல்லையா? அப்பப்போ புதுசு புதுசா வாங்கி போடுறதுயா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உன்ன கிட்டதுக்கு நாங்க வாங்கினா பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு. இப்ப நான் வச்சிருக்கேன். அடுத்து என் பிள்ளை பேரு எங்கள் பரம்பரையின் சொத்து. உங்க கஞ்சத்தை வந்து ஒரு அளவு இல்லையா? ஏன் அப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன்னா நோய் தொற்று தானே? ஆமா, அது யூஸ் பண்ண கிழிஞ்சு போயிருமியா? கிழிஞ்சு போச்சு. பத்திரமா மடிச்சு ஒட்டு போட்டு வச்சிருக்கேன். ஐயோ பைத்தியமே, அதை பிடிச்சி ஒட்டு போட்டுலாம் வைக்க முடியாதியா? பாத்ரூம்ல எரிஞ்சிடணும்யா. பாத்ரூம்ல எரியிறியா? படிக்கிற புத்தகத்தை கொண்டு தெய்வத்துக்கு சமமான அந்த புத்தகத்தை கொண்டு எவனாச்சும் பாத்ரூம்ல எரிவானாயா? புத்தகமா? ஆமா புத்தகம் தானே. என்ன என்ன சொல்ற எனக்கு புரியலையே. காண்டம் நீங்க அப்புறம் புத்தகம். ஆமாப்பா, காண்டத்தின் மறுபடியும் புத்தகம் தானே. புரியலையா? அப்படியானே? ஆமாப்பா, பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். ஓ ஓ ஓ ஓ உத்தர காண்டமா?
ஏன் நீ என்ன சொன்ன? நான் அந்த குத்திரகாண்டமாக்க நினைச்சேன். டேய், சரி சரி சரி, வாயை சேர்த்து குத்தி விடுவேன். அதுக்கு காண்டம் தேவை. அதாவது உத்தரகாண்டம்னா ராமாயணத்தை முழுமையாக படித்தவன் நான். அது நாங்களும் தான் படிச்சிருக்கோம். யார் எழுதுன ராமாயணத்தை? எந்த மொழியில? சமஸ்கிருதத்துல. மீகி. தப்பு, தோத்துட்டேன். வள்ளிய குட்டியா வாயா, ஏயா அப்படி அவுக்கு ஓடுற? தோத்துட்டீங்களா? எங்க தாத்துட்டேன்? தப்பா சொல்லிட்டேன். என்ன? அவர் பேர் மீகி கிடையாது, அவர் பேர் வால்மீகி. தெரியுமையா? சுருக்கமா சொன்னையா மீகின்னு? எனக்கு புரியலையே. படிச்சவங்களுக்கு புரியும். சரி, அப்ப இந்த பிரச்சனை விட்டு. இப்ப ராமாயணத்தை சமஸ்கிருதம் எழுதுனா வால்மீகி. தமிழாக்கம் என்னது? அது நம்ம பையன், தமிழ் பையன். பேரு நம்ம கம்மியா ஒட்ட குத்தேன். மண்டவனெல்லாம் உடச்சு விடுவேன். ஏன் என்ன உன் வீட்டுல மாடா வச்சாங்க? கம்பை ஒட்ட குத்தேங்கிற கம்பர் ஒட்ட குத்தர். அரையா டர்ரு புருணுக்கிட்டு நாங்க எங்க குலசாமி முருகனே டே முருகன் அப்பா காப்பாத்துறா டே அப்படின்னு தான் சொல்லி இருக்கேன். அப்புறம் கம்மியா ஒட்ட குத்தேன். தப்பு இல்ல, பக்தியின் வெளிப்பாடு இது. நம்ம பசங்கன்ற ஒரு பாசத்தின் வெளிப்பாடு, மகிழ்ச்சி. ரெண்டு பேரும் சொன்னீங்க ஒட்ட குத்தனை கம்பெனியும் தெரியுமா? நல்லா தெரியும். படிச்சிருக்கியா? ஒட்ட குத்தனையும் ஒட்ட குத்தனை பேர் வச்சாங்க. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைக்க வேண்டிய காரணத்தினாலே அவனுக்கு ஒட்ட குத்தன் என்று பெயர். எவ்வளவு பெரிய விஷயத்தை அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட. படிச்சிருக்கேன். எதிராளியாக இருந்தாலும் கூட உண்மையை சொன்னா ஒத்துக்கிறேன். அற்புதமா சொன்னீங்க. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடியதால் ஒட்ட குத்தன் பெயர். சரி, வெட்டப்பட்டதை ஒட்ட வச்சு பாடினாரு. ஆனால் அவர் ஒட்ட வைப்பதற்கு ஒரு கவி பாடினாரு. ஆமா, பாருங்க என்ன கவி? கவி பாடாம ஒட்ட வைக்க முடியுமா? அதெல்லாம் அதான் சொன்னா ஒட்ட குத்தன் பாட்டுக்கு ரெட்ட தாப்பாடான்னா. ஒட்டக்கூத்தனை போன்று இன்னொருத்தன் கவி பாட இன்னி பிறக்கவே முடியாது. அதான் சொன்னேன், ஒட்டக்கூத்த மாதிரி ஒருத்தன் இனிமே பாட முடியுமாயா? அவர் பாடின கவியை இன்னொருத்தன் பாடவே முடியாது. அதான் பாருங்க, அதான் சொல்றேன். அப்புறம் புரியல. இப்ப நீங்களும் சொல்லிட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். யார் சொன்னா? ஒட்டக்கூத்தன் மாதிரி இன்னொருத்தன் கவி பாட முடியாது. நான் ஒத்துக்கிறேனே, அதுதானே நானும் சொல்றேன். என்ன நீ சொல்ற? என்னைய புரியுதா இல்லையா? ஒட்ட குத்த பாடினதை இன்னொருத்தன் பாட முடியாது. அப்புறம் என்னைய பாடுனா என்ன அர்த்தம்? அத பாட யோ, அவன மாதிரி இன்னொருத்த பாட முடியாதுப்பா. ஆனா அவர் ஏற்கனவே பாடி வச்சிருக்காருல, அத பாட சொன்னேன். அது பாடலாம், அத பாருங்க. அதுக்கு என்ன தங்கத்துக்கு அந்த கவி பாடணும்னா நம்மலாம் கொடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? என்னைய கேக்குற? அப்படி இல்லை, சில பேர் கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், பதில் தெரியாது. என்னைய பார்த்தா உனக்கு பதில் தெரியாம கேள்வி கேட்கிற மாதிரி தெரியுதா? அப்படி ஆளுகள் நிறைய சந்திச்சிருக்கேன். வா பேசுவோம். எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் பேசுவோம். தப்பு இல்லையே. பாடிவிட்டானே போய் உட்கார சொல்ல பாடத்தில் பாட பண்ணி பாடியா பாடிட்டேன். ரெண்டு பேரும் நான் பாடுனையா? ரெண்டு பேரும் தாயா பாடினா. ரெண்டு பேரும் பாடுறோம். நம்ம வாய்ஸ் அப்படியா சதுகுற மாதிரி எம்ஆர் ரதமா இருக்க என் வாய்ஸும் அப்படிலாம் கேபி சுந்தரம்பால் இருக்க ஓ வாய்ஸ் ஒண்ணா? அது பாடும் பேசும்போது ஒன்னே பாருங்க அப்படியே. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் பேசணும்? பிரி பிரி சொத்த பிரி. சொத்த இல்ல, கவியை பிரி. பாதிங்க நான் பாரு, மீதி நீ பாரு. இது சொல்ல தெரிஞ்சவங்கள அது விட்டா விட்டா விட்டாக போய் அக்காக போய் அக்காக பாடியா, மீதி பாடியா. யோ, அந்த பாதி நான் தாயா பாடுனேன். நான் தான் சொல்லுன்னு முடிச்சல. சொல்லு இல்லையா, கவிங்க. நீ பாதி பாடி தொலைவ மாட்டேங்கிற, என்னை போட்டு இம்சை பண்ற. போங்க. எனக்கு ஒட்ட குத்த வேணாம்யா. கம்பன் பத்தி பேசுவோம். கம்பன் விட்டு கட்டத்தரையும் கவி பாடும்டாண்ணா. நான் சொல்றேன்னா அதோட வாயை பொத்திட்டு நில்லு. என்ன படிச்சேன், பேசிதான் செய்வேன். என்ன படிச்சேன்? என்ன படிச்சிருப்பேன்? கம்பரை பத்தியா எல்லாம் தெரியுமா? எங்க எல்லாம் தெரியுமா? ஒரு கேள்வி கேட்கிறேன். கம்பர் எங்கே பிறந்தா? சொல்லு. இதெல்லாம் என்னத்தை சொல்றது நானு? இதெல்லாம் ஒரு கேள்வியாயா? கம்பர் பிறந்தது எங்க? அவர் பிறந்தது அவருடைய சொந்த ஊர்ல. சொந்த ஊர்லயா? சொந்த ஊர் தாப்பா. எந்த ஊரு? அவர் பிறந்த ஊர் தான் சொந்த ஊர். மல்லல் காரவு, மல்லல்ல பிறந்தா மல்லல் சொந்த ஊர். என் ஊரு கருங்குளம், ஏன்னா கருங்குளத்துல பிறந்தேன். அவர் பிறந்தது சாலி, அதான் அவர் சொந்த ஊர். அது மாதிரி கம்பருக்கு சொந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கும்ல. ஆமா, என்ன பேரு? அதான் சொந்த ஊர் தான். கேள்வி புரியலையா? கம்பர் பிறந்தார்ல, எப்படி? அத வாத்தாளுக்கு டெலிவரி ஆச்சுல, எப்படி புதக்கணும்? அந்த எப்படி இல்லையா, எங்கே பிறந்தார்? தயா சொல்றேன் இல்லையா, சோழ நாட்டிலே திருவனந்தபுரம் கிடையாது. திருவனந்தபுரம் கேரளால இருக்கு. திருவனந்தபுரம் சேரநாடு, திருவனந்தூர் அதான் சோழ நாடு. இப்படி சொல்லுங்க. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கு. இருக்குமா இல்லையா? கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவனந்தபுரம். தம்பி எங்கே செத்தா இருக்கா இல்லையா? எங்க பிறந்த ஊரை சொன்ன நீ, கம்பர் இங்கேதான் இறந்தார்.
அப்படின்னு நீ சரியா சொன்னாயினா இவ்வளவு நேரம் உன்னை பேசுறதுக்கு உன்கிட்ட. ஏய் என்னாச்சு? ஏன் அழுகுற? கண்ணை தொடக்க சொன்னா கண்ணை நோடுறியா ஐயா நீ? நாடகத்தை வாங்குற. சரி இப்ப எதுக்கு அழுகு? என்னாச்சு? கம்பர் இறந்துட்டாருங்கிறத நினைக்கும் போது என் நெஞ்சே அடைக்குதப்பா. நெஞ்சு அடைக்குதா? அப்பா ராசா, கம்பர் இப்ப சாகலப்பா. அவர் செத்து 2000 வருஷம் ஆச்சுப்பா. ஆமாப்பா 2000 வருஷம் ஆச்சுல. 2000 வருஷம் ஆனாலும் எங்கேயோ இறந்தான்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குல்ல. எங்கே இறந்தார்? அவர் இறந்தது அவர் செத்தது ஊர்ல தான். அவர் இறந்தார். செத்த ஊர் தான் இந்த ஊரியா? இறந்த ஊர் செத்தது. மூச்சு நின்றுச்சா? எப்படி? முகரகட்டே பாரு. என்ன காரணம் கேட்டேன். அதை நினைக்கும் போது என் நெஞ்சே அடைக்குதப்பா. நெஞ்சு அடைக்கட்டும்யா. செத்த ஊர் என்ன ஊரியா? சரி எனக்கு ராமாயணம் வேணாப்பா. கம்பர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், நல்ல மனுஷன் தாப்பா. தெரியுமா உனக்கு? அவன் பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் போய் அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் பதில் சொல்லணும். ஊர்ல எல்லா மனைக்கும் நீ மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்க. சரி அது என் பிரச்சனை இல்லை. ஆனால் கம்பர் மீது இத்தனை அன்பும் பாசமும் இத்தனை பாசமும் மரியாதை கொண்டிருக்கீங்கன்னா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால கம்பர் பற்றிய ராமாயணம் வேணாம். வாங்க நம்ம சிவபரிகாரம், மணிமேகலை, மலையாவதி, குண்டரகசி, சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியம் பேசுவோம். ஐம்பெருங்காப்பியம் வேண்டாம். ஏன் வேணாம்? ரொம்ப பெருசு, டைம் பத்தாது. நேரம் ஆயிடுச்சானே. சரி பிரச்சனை இல்லை. அப்ப சுருக்குவோம். சூலாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம் ஐம்பெருங்காப்பியம் பேசுமா? அது ரொம்ப சிறுசு. நம்ம தகுதிக்கு அது சரி. சிரிச்சுக்கு அந்த சிரிச்சு சரியா தானப்பா இருக்கும். அவ்வளவு சிரிச்செல்லாம் இல்லையா? அப்ப அது வேணாமா? சரி பிரச்சனை விட்டு வா. திருமுறை நாட்டுப்படி, பொது நாட்டுப்படி, சிறுமா நாட்டுப்படி, பெருமா நாட்டுப்படி, மதுரை பாட்டு, உள்ளக்காஞ்சி, பட்டணப்பாடி, நெடுங்குபாடி, மணிமேகலாம் 10 பாட்டு. 10 பாட்டு கண்டிப்பா வராது. ஏய் நீ படிக்கலன்னு சொல்லி சாமி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி உன்னை விட்டு நான் போயிடுறேன். வராதுன்னு சொல்லாத, கட்டுப்பாயிடுவேன். 10 பாட்டு வராது. வருது. இங்கே நிரூபிச்சு விடுவேன். இங்க நிரூபியா? வா புத்தகத்தை எடுத்து வா. புத்தகம்லாம் வேண்டாம். இங்க நிரூபிக்கிறேன். நீ வா, நான் நிரூபிக்கிறேன். நீ நிரூபிக்கா. நான் புத்தகமே இல்லாம நிரூபிப்பேன். புத்தகமே இல்லாம நிரூபியா? எப்படி? இந்த இங்க உட்கார்ந்துருக்க தாய்மார்கள் கேட்டா தெரிஞ்சு. தாய்மாரா? ஆத்தாமார்களா? தாய்மார்களா? எப்படி தாய்மார்கள் எப்படி தெரியும்? நீங்க சொல்லுங்க. எத்தனை தண்டி பாவாடையா இருந்தாலும் 8 பாட்டு தான் பெருசு. 10 பாட்டு வருமாத்தா? எவ்வளவு பெரிய குண்டியா இருந்தாலும் 8 பாட்டு தான். என்னையா சொல்ற? 10 பாட்டு வராது. 10 பாட்டு வருதுயா? ஒரு கிராஸ் தான் ஒரு பாட்டு. இந்த கிராஸ் ஒரு பாட்டியா? அதுல 8 பாட்டு தான் ஒரு பாவாடைக்கு. எவ்வளவு பெரிய குண்டியா இருந்தாலும் அதான். என்னையா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையப்பா. 4 பாட்டு 3 பாட்டு 5 பாட்டு வரைக்கும் 8 7 8 வரைக்கும் வர. உண்மையில அப்படி இருக்கா? அதுல கேட்டு பாருங்க. என்னத்தான் நான் சொல்ற உண்மையா இல்ல? 10 பாட்டு வருதுயா? அவ்வளவு பெரிய பாடு யானைக்கு தான் தைப்பாங்க. யானைக்கு தைக்கிறாங்களா? ஏய் சங்க இலக்கியம். அதான் சங்கம் மறைக்கு தான் பாவாடை. சங்க மறைக்கணும் தொண்டையில எல்லாம் பார்க்கட்டணும். தொண்டைக்கு பதிலாக தான். சரி நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. 10 பாட்டு வேணாம்ல? வா. நெட்டரை, குறுந்தொகை, 5 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு 8 தொகை தெரியுமா? இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகைன்னு உனக்கு தெரியுமா? நாடகத்தொகை எனக்கு தெரியுமாவா? இந்த பிரதாபன் இருக்காரு, அவர்கிட்ட கேளு. அதை கூட வாங்கி மொத்தமா உன் கையில தர்றேன். என்ற கொடுத்துதான் உங்கள்கிட்ட கொடுக்கணும், தப்பு இல்லை. ஆனா மொத்தமா எனக்கு மட்டுமே தெரியா? ஏன் என்ன ஆள விடியா? ஒரு பச்சை பையன் ஆள விடா. புராண புயல் என்றால், இலக்கிய இடி என்றால், வசன மேதை என்றால், கவிச்சுடர் என்றால் யார்? நான் சொன்னா? நீ சொல்லலப்பா. ஓ சார்பா ஆடோட முத்துராஜ் மாமா சொன்னாருப்பா. அவன் நான் கட்டிங் கொடுக்கங்கிற கோவத்துல உங்களோட கோர்த்து விட்டு போயிருக்காயா. வந்ததே ஒரு ஓட்டர். அதுல எப்படி ஆளுக்கு பாதி சேர்க்க முடியும்? அப்ப நீங்க மண்டக்கனமா திமிரா ஆணவமா இல்லையா? நான் பாட்டுக்கு சிவாராமா இருக்கேன். சத்தம் போடாம திமிரா இருந்தீங்கப்பா. எப்படி? உன்னை விடவே மாட்டேன். வா. சங்க இலக்கியத்தை மட்டும் இல்ல, அஸ்தமா சித்தக்கலை பேசுவோம். அனிமா மகிமா கரிமா நகிமா பிரத்தி பிரகாமி நீசத்து வசீகம் சொல்லக்கூடிய அஸ்தமா சித்தக்கலை கட்டு உணர்ந்த காரணத்தாலே காரகார காரகார காரணி காரணம் என்னாச்சு? நெஞ்சு வடச்சு போயிரண்டியா? வெடிச்ச செத்தாலும் பரவாயில்ல, உன்னை அசிங்கப்படுத்த விட மாட்டேன்.
எவ்வளவு திமிரு இருந்தா நான் சத்தம் போட சொல்லும் பொழுது நீ உள்ள கால் மேல கால் போட்டு உட்காருவ, உன்னை வச்சு பார்க்கணுமா? நான் எப்பயா சத்தம் போடுவேன்? சத்தம் போடல, மன்னரே சாட்சி. ஐயா நான் சத்தியமா சத்தம் போடக்கூடாதுன்னு இல்லையா? வேற நீ சோப்போட சொல்லும் போது ஐயா நான் அந்த பக்கம் வெளிக்கு இருந்துட்டு குண்டி எழுதிட்டு உட்காந்துருந்தேன். அங்க போய் சோப்போட சொன்னா அங்க இருந்துட்டு எப்படியா சோப் போட முடியும்? நானு கொஞ்சமாவது ஈவே இருக்க வேணாமா? அப்ப ஆணவமாக திமிராக மண்டக்கணமாக இல்லையா? ஒரு கணமா இல்ல, நான் பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்தேன். கிரிப்பா நின்றா, கிரிப்பா நிக்கலன்னா விழுந்துருவேன் தெரியுமா? ஏற்கனவே ஒரு உவில் கோட்டமா இருக்கு நமக்கு. அப்ப அதுதான் காரணமா? உன்னை ஜெயிச்சா இந்த மல்லல் மேடையிலே தப்பு தர்றா சொன்னாப்பா. உனக்கு ஒரு டீ கப்பு கூட கிடையாது. நீ அடிச்சது ஒரு பச்சை பிள்ளைய. நீ சண்டை ஓடி வேண்டிய கை உள்ள இருக்கு. நீ அங்க போய் இந்த கட்டையை அடிச்சு முழுங்கிய உடைக்க சொன்னா ஏன் வாய என்ன? இன்னைக்கு மொழியை உடைக்கலாம் இருக்கிற ஒரு ஆளையும் மொத்தமா சந்திக்க விடாம பண்ணணும். உனக்கு தெரியும், அந்த அண்ணனுக்கு தெரியும், அது திட்டமாக இருக்கு. முடிவு கட்டிட்டேன். அதைத்தான் நொறுக்க சொல்றேன். சரி, சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அது யாரும் இல்ல. யார் இருக்கிறார்கள்? லூஸ் சிரிக்க சொன்னேன். சத்தம் கேட்டுச்சு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த மல்லல் கிராமத்துக்கே கேட்டது. கேட்கும்ல? ஏன்? அது பணமட்டை ஒண்ணு கிடைச்சு அந்த பக்கம். சரி, அதுல போய் நின்றுகிட்டு அடிக்காதடி, சட சடன்னு கேட்கும்னு சொல்றேன். யோ, கேட்டது அந்த சத்தம் இல்லையா? ஆளு சோடு சத்தம். அந்த சோவா? ஆமாங்க, அது என் தங்கச்சி. அப்ப 2 பெண்கள் உள்ளே இருக்கிறார்கள். 2 லேடிஸ். சரி, இது இந்த 2 பெண்களிலே நான் யாரை முதலில் சந்திக்க வேண்டும்? முதல்ல யாழைத்தான் சந்திக்கலாம். அப்படியா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய காதலியை அழைத்து பாருங்கள். ஆசி வழங்கிட்டு உங்கள் தங்கைக்கு ஆசி வழங்குங்கள். கொட்டியாரீங்களா? பார்க்கலாம். நாராயணா ரதியே ரதியே